ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ இந்த லென்த்தை வச்சு இது டிகிரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதோட ஒரு சைடோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 10 வருதா? இதோட நம்மளுக்கு என்ன தேவை? டிகிரி தான் தேவை. அப்போ வந்துட்டு இது வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க? காஸ் தீட்டா இல்லை சைன் தீட்டா வச்சு கண்டுபிடிப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டேன்லேயே எல்லாமே கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அந்த மெத்தட்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 20 ஆப்போசிட் சைட் பை அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம், இதோட வேல்யூ போட்டு தீட்டாவோட எதிர்பக்கங்கிறது 20, அது வந்து மேலே போட்டாச்சு. அடுத்துள்ள பக்கம் வந்து 10. நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ தான் தெரியணும். இது ரெண்டையும் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஒரு 10 10 10 20, அப்போ 2 தான் வருமா? 2 போட்டாச்சு. தீட்டா ஸ்கொல் டு டேனோட வேல்யூ வந்து இந்த இதை போட்டிங்க அப்படின்னா, இந்த 2 போட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூ வரும். சரிங்களா? இவ்வளோ தான் 2 டிகிரி. இதுதான் இந்த 2 டிகிரியை வந்துட்டு நீங்கள் 180, அதாவது வந்துட்டு நீங்கள் இப்படி போடுறீங்க. இப்படி இருக்கா? இந்த கிராஃபில் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இங்கே இப்படி இருக்கும்போது இங்கேருந்து இங்கே இப்படி தான் ஏறுதா? அப்போ வந்துட்டு இங்கேருந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் 2 டிகிரிக்கு அடிச்சிங்கன்னா இந்த லென்த்துக்கு போய்க்கும். சரிங்களா? இது வந்து ஆங்கிள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா லென்த்லேயும் கொடுக்கலாம். இது தப்பு கிடையாது. சரிங்களா? இது நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறதான் முறை. இது எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது 180லேருந்து ப்ளஸ் +2 is equal to 182 ஆங்கிள் இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இப்படி இல்லை, இன்னொரு மெத்தடு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா இப்படி இது வந்து 30 டிகிரி, சாரி 60 டிகிரின்னு போட்டிருக்கேன். இது 30 டிகிரி. இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த டயா வந்து பார்த்திங்கன்னா 62, இந்த டயா 72, இதோட லென்த்து 20. இதை வச்சு இந்த லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கும். இதுதான் நமக்கு தேவை. அதுக்கு வந்துட்டு ஃபார்முலா என்ன? இந்த இதுலேருந்து டயா இதோட ஒரு சைடோட ஹைட்டு நமக்கு தேவை. அது கண்டுபிடிக்க இந்த இருக்குது பாருங்கள். 62 மைனஸ் 22 டிவைடர் 2 இஸ் ஈக்குவல் டு 40 டிவைடர் 2. இது ரெண்டில் பாதி அடிச்சிங்கன்னா 20. சரிங்களா? டேனோட ஃபார்முலானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதில் வந்துட்டு எதிர்பக்கம் தீட்டாவோட வந்து எதிர்பக்கம் இது, அடுத்துள்ள பக்கங்கிறது இது. சரிங்களா? அதுக்கு தான் சின்ன கிராஃப் போட்டிருக்கேன், இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டு எதிர்பக்கம் இஸ் ஈக்குவல் டு tan 30 டிகிரி. ஏன்னா இங்கே வந்து தீட்டாவோட வேல்யூனா 30 டிகிரி, அதனால் 30 டிகிரி கொடுத்துட்டோம் இன்ட்டு 2. சரிங்களா? கொடுத்துட்டு இதுலேருந்து tan தீட்டாவோட அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்குல்ல, அதை வச்சு tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து இது 0.5774. இது இன்ட்டு 20. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த லென்த்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இது இங்கேருந்து இங்கே எவ்வளோ போகணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இங்கேருந்து இங்கே எவ்வளோ போகணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுதான் மெத்தடு. இதெல்லாம் வந்து நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக போடுறதான். இதே வந்துட்டு இது உங்களுக்கு தெரியணும், சிம்பிளிஃபையாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இதுவே வந்துட்டு நீங்கள் ட்ராயிங் படி பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வராது. அது ஏதோ ஒரு பெருசாக இருக்கலாம், இல்லை சின்னதாக இருக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இதை ஒரு டைம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துட்டு போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்பயுமே ஒரு சேம்பரோ இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. இதுதான் கிராஃப். சரிங்களா? இது 0 டிகிரி, இது 90, 180, 270, 360. சரிங்களா? இதுதான் இது கிராஃப். நீங்கள் ஃபஸ்ட்டு சேம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க இல்லை டேப்பர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்படி தான் இருக்கும். என்னோடது இப்படி தான் ட்ராயிங் இருக்குது அப்படின்னா இப்படி காட்டியிருப்பாங்க, இல்லைன்னா இப்படி காட்டியிருப்பாங்க.
இது ஃபேஸ்லேருந்து கேட்டிருக்காங்களா ஓடிலேருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த ஆங்கிள்லேருந்து நீங்களாக ஒரு கிராஃப் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரணுமா இல்லை இங்கேருந்து வரணுமா இல்லை இந்த 90லேருந்து ப்ளஸ் பண்ணணுமா இல்லை 180லேருந்து ப்ளஸ் பண்ணணுமான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்படிக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல உங்களுக்கு. ஒரு கிராஃபே போடுறீங்க இப்படி இருக்கா, இதில் வந்துட்டு இப்படி தான் கேட்டிருக்காங்க ஒரு கோடு, இது டேப்பர் சரிங்களா. இங்கேருந்து 30 டிகிரியா இல்லை இந்த 90லேருந்து 30 டிகிரியாங்கிறத நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேட்டிருப்பாங்க, ஏரோ மார்க் இப்படி போட்டிருப்பாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு 90லேருந்து 30 டிகிரி வேணும்னா இப்படி போட்டிருப்பாங்க சரிங்களா. இது நம்ம எப்படி பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. அதே தான் சேம் எல்லாத்துக்குமே அதுதான். கிராஃப் போட்டு அது எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே இது வந்துடும். ஆனால் ஒன்று 45 டிகிரிக்கு நீங்கள் எங்கேருந்து 45 அடித்தாலும் இங்கேருந்து 45 அடித்தாலும் இல்லை 90லேருந்து 45 அடித்தாலும் ஒரே வேல்யூ தான் வரும். அதான் வந்துட்டு என்ன வரும், 90 + 45 135 சரிங்களா. 180 - 45 கொடுத்தீங்கனாலும் 135 தான் வரும். இது வந்துட்டு 45 டிகிரிங்கிறது வந்து காமன். இந்த 45 டிகிரி இல்லாமல் 30 டிகிரி 35 டிகிரி 20 டிகிரி இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து எங்கேருந்து எங்கே கொடுக்குறாங்க கிராஃப் மாதிரி சின்ன கிராஃப் ஒன்று போட்டு அந்த ட்ராயிங்கில் கூட நீங்களே அப்ராக்சிமேட்டாக சும்மா அப்படி ஒரு ரஃப் கிராஃப் போட்டு அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ட்ராயிங்கை பார்த்தாலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கேருந்து கேட்டிருக்காங்களா இல்லை இங்கேருந்து கேட்டிருக்காங்களாங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் இந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடிக்க முடியும். அப்படி அடிக்கலை அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே பண்ணிங்கன்னா இங்கேருந்து இப்படியும் போகலாம், இல்லை இங்கேருந்து இங்கே ஃப்ளாட்டாகவும் வரலாம், டிகிரி மாறும் சரிங்களா. அது என்னன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இப்படி இந்த காம்பனண்ட் இருக்குன்னா இங்கேருந்து 45 கேட்டிருந்தாங்கன்னா இங்கேருந்து 30 டிகிரி கேட்டிருக்காங்க. அதாவது இங்கேருந்து 30 டிகிரி, அதாவது இந்த ஓடியை பேஸ் பண்ணி இந்த லைன் இந்த டேப்பர் வந்து 35 டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் 35 கால்குலேட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா தப்பாக வரும், ஆங்கிள் தப்பாக வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி இருக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்க தானே இந்த ஓடியை பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணி இப்படி கிராஃப் போடும்போது உங்களுக்கு தெரியுதா, இங்கேருந்து என்ன கேட்டிருக்காங்க இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து இங்கே ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து இங்கே ப்ளஸ் பண்ணணுமா இல்லை இங்கேருந்து இங்கே ப்ளஸ் பண்ணணும். இப்போ வந்து அதை நீங்கள் தெளிவாக பார்த்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 35 டிகிரி கிடைக்கும். அது இந்த ஓடியிலேருந்து இப்படி வரும்போது சரிங்களா இப்படி தான் இருக்குது கிராஃப். இங்கேருந்து தான் உங்களுக்கு 35 டிகிரி கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு நீங்கள் இங்கேருந்து இங்கே ஆப்போசிட்டோட டிகிரி கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கேருந்து ஆப்போசிட் டிகிரிலேருந்து இங்கே அடிச்சிங்கன்னா இங்கே 35 டிகிரி மேட்ச் ஆகிக்கும் சரிங்களா. சில பேருக்கு இன்னொரு டவுட்டு வரும். இப்போ வந்து ஃபினிஷிங் காம்பனண்ட் ஓட்டுவாங்க, இப்படி இந்த இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு ஓடி வரும், இந்த ஓடியில் வந்து லைன் மார்க் வருது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சாம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுத்தாலுமே இங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டெப்பு மாதிரி வரும். நான்லாம் அந்த ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நாங்களாம் என்ன பண்ணோம்னா அந்த இதில் லைட்டாக ஒரு ரேடியஸ் கொடுத்துருவோம். இப்போ 0.6 ஒரு 0.2 மேக்ஸிமம் 0.6 கொடுப்போம். 0.6 ஒரு 0.8 இது மாதிரி கொடுப்போம் ரேடியஸ் சரிங்களா. அது எப்படி கொடுக்கணும்னு சில பேர் கன்ஃபியூஷன். இதெல்லாம் வந்துட்டு நான் வர வீடியோவில் போடுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இதெல்லாம் கமெண்டில் கேட்கும்போது நான் அதை பற்றி போடுவேன் சரிங்களா. நீங்களே எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.